அனைவருக்கும் வணக்கம். விஜய் அரசியல் குறித்து தான் நம்ம பேச போறோம். விஜய்க்கு அரசியல் தெரியுதா தெரியவில்லையா என்பது நமக்கு அது தேவையில்லாதது. நம்மளுடைய பார்வையில் விஜயோடைய அரசியல் எப்படி இருக்கு, அதே போல இன்றைய தலைமுறைகளுக்கு அரசியல் புரிதல் இருக்கிறதா இல்லையா, அதை பற்றி நம்ம பேச வரல. அவர்களுக்கு அறிவுரையும் நம்ம சொல்ல வரல, அவர்களுக்கு பாடமும் நம்ம எடுக்கல. இந்த வீடியோ பதிவே நம்மை சுற்றி உள்ள அதாவது எங்களுடைய உறவினர்கள் ஏகப்பட்ட பெண் பிள்ளைகள் இருக்கிறாங்க. அவங்களுடைய புரிதல் எப்படின்னா, என்னுடைய முதல் வாக்கு எங்க அண்ணனுக்கு தான், அதாவது விஜய் அண்ணனுக்கு தான் அப்படி என்று சொல்லக்கூடிய பெண் பிள்ளைகள் நிறைய பேர் என்னுடைய தங்கச்சிகளே இருக்காங்க. அவர்களுக்கும் அதே போல ஏகப்பட்ட நம்ம ஊர்லயும் சரி, பக்கத்து ஊர்களிலும் சரி, இளைய தலைமுறைகள் ரசிகர்களாக இருந்த அந்த இளைய தலைமுறைகள் விஜய் அண்ணனுக்கு தான் நாங்கள் வாக்கு செலுத்துவோம் அப்படின்ட்டு சொல்லிக்கிற அந்த தம்பிகளுக்கும் அந்த தங்கைகளுக்கும் ஒரு சின்ன ஒரு அறிவுரை, அது அறிவுரையாக எடுத்துக்கலாம், இல்லை எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஏன் இந்த வீடியோ பதிவு பண்ணணும்னா, விஜயோடைய அரசியல் புரிதல் எனக்கு மட்டும்தான் அப்படி இருக்கா, இல்லை நம்ம சுற்றி உள்ள எல்லாருக்குமே அப்படி இருக்கா அப்படின்னு தெளிவுபடுத்துவதற்காக தான். இது என்னுடைய பார்வையில் விஜயோடைய அரசியல் என்னுடைய பார்வையில் இருந்து எப்படி அவர் அரசியல் செய்கிறார் அப்படின்றது தான் நம்ம இது பேச போறோம். இது என்னுடைய பார்வை, உங்களுடைய பார்வையும் ஒன்னாக இருந்தால் மகிழ்ச்சி, சந்தோஷம். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, பிடிக்கலாம் ஸ்கிப் பண்ணிடுங்க. விஜயோடைய அரசியல். விஜய் அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறாரு, கொள்கை தலைவர்களை அறிவிக்கிறாரு, மிகச்சிறந்த கொள்கை தலைவர்கள் அறிவிக்கிறார். சட்டமேதை புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை கொள்கை தலைவர்கள் 5 கொள்கை தலைவர்கள் ஒன்றாக அம்பேத்கரை வைக்கிறாங்க. அடுத்தது தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடிகர்கள் கட்சி ஆரம்பிக்கிறாங்க, மற்ற மாநிலத்தில் கட்சி ஆரம்பிக்கிறாங்களா அப்படி என்று ஒரு எடுத்துக்காட்டுக்காக தமிழ்நாட்டை பயன்படுத்துவாங்க. கேரளாவில் ஆரம்பிக்கிறாங்களா, கர்நாடகாவில் ஆரம்பிக்கிறாங்களா அப்படின்று பல மாநிலங்கள் ஒப்பிட்டு தமிழ்நாட்டில் மட்டும்தான் நடிகர்கள் அரசியல் செய்கிறார்கள், கட்சிக்கு வருகிறார்கள், கட்சி ஆரம்பிக்கிறார்கள், ரசிகர்கள் கூட்டத்தை அதை வைத்து மிகப்பெரிய ஒரு சிஎம் ஆயிடலாம், பிரைம் மினிஸ்டர் ஆயிடலாம் அப்படின்ற ஒரு கனவோடு தமிழ்நாட்டில் மட்டும்தான் வராங்க அப்படி என்பது ஒரு பொதுவான ஒரு செய்தியா நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அது ஏன் சொல்றாங்கன்னா, இதுக்கு ஏன் காரணம்னா, மற்ற மாநிலங்களை நீங்க பாருங்க, தமிழ்நாட்டுல பாருங்க, தமிழ்நாட்டுல மட்டும்தான், இந்தியாவில் பல மாநிலங்கள் இருக்கு, தமிழ்நாட்டுல மட்டும்தான் பல கட்சிகள் இல்லை, ஏராளமான கட்சிகள் இருக்கு. அந்த கட்சிகளுடைய தலைவர்களை நீங்க பாத்தீங்கன்னா, ஒருவர் நடிகரா இருப்பாரு, ஒருவர் சமூகத்துக்கு போராடி மிகப்பெரிய ஒரு போராளியா வந்திருப்பாரு, ஒருவர் மருத்துவரா இருப்பாரு, ஒருவர் இன்ஜினியரா இருப்பாரு, ஒருவர் தொழிலதிபரா இருப்பாரு, ஒருவர் கல்வி நிறுவனங்களை வைத்து கொண்டு அதை வைத்து அரசியல் கட்சியா ஆரம்பிச்சிருப்பாங்க. இது மாதிரி சொல்லிக்கிட்டே போலாம். எல்லாருமே, அதாவது மூட்டை தூக்கிய தொழிலாளி கூட கட்சி ஆரம்பித்த ஒரு நாடுதான் தமிழ்நாடு. ஏன் இவங்கெல்லாம் இப்படி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கான காரணம் என்ன? தந்தை பெரியார். தந்தை பெரியார் ஊற்றிய சுயமரியாதை, பகுத்தறிவு. அந்த பகுத்தறிவாலதான் இத்தனை நபர்களும் அதாவது படித்த மிகப்பெரிய ஒரு மேதாவில இருந்து மூட்டை தூக்கும் தொழிலாளி வரை அரசியல் கட்சி ஆரம்பிப்பதற்கு தந்தை பெரியார் ஊற்றிய அந்த பகுத்தறிவும் அந்த சுயமரியாதை தான். போறவரெல்லாம் கட்சி ஆரம்பிக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க தெரியுமா? எழுச்சி தமிழர் திருமாவர்கள் அழகா சொல்றப்பாரு, அமைப்பாய் திரளும் அதிகாரம் வெல்லும்னு சொல்றப்பாருல, மக்களை ஜனநாயகப்படுத்தணும்னு முக்கியமா சொல்லுவாரு. எழுச்சி தமிழர் திருமாவர்கள் மக்களை ஜனநாயகப்படுத்தணும் அப்படின்றது அவர் தொடர்ந்து இந்த இதை வச்சுட்டு வருவாரு. இதை புரட்சியாளர் தந்தை பெரியார் முன்மொழிந்த அந்த ஒரு வார்த்தை தான் அது. ஏன்னா அந்த வார்த்தையை சொல்லியே தவிர மற்றபடி எல்லா வேலையுமே செஞ்சுட்டார் தந்தை பெரியார். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து மக்களையும் ஜனநாயகப்படுத்திட்டாரு.
இப்ப நீங்க ஏதாவது ஒரு கிராமத்துக்கு, தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு கிராமத்துக்கு எங்கேயாவது ஒரு மூலையில இருக்கிற ஒரு கிராமத்துக்கு நீங்க போனீங்கன்னா, யாராவது எவரையாவது ஒரு நபரை குறித்து நீங்க வந்து எந்த கட்சி சார்ந்து இருக்கிறீங்க, நீங்க எந்த இயக்கத்தை சார்ந்து இருக்கீங்க அப்படின்னு கேட்டா, அந்த அந்த ஒரு நபர் ஏதாவது ஒரு கட்சியோ ஒரு இயக்கத்தையோ சார்ந்துதான் இருப்பார். இல்ல இல்ல எனக்கு எந்த கட்சியும் பிடிக்காது, எனக்கு எந்த இயக்கமும் பிடிக்காது அப்படி என்று சொல்லும் நபர்கள் யாருமே இருக்க மாட்டாங்க. கிட்டத்தட்ட வந்து மலைவாழ் மக்கள் கூட வந்து அரசியல் கட்சி சார்ந்து இயங்கக்கூடிய நிலை வந்து தமிழ்நாட்டில் வந்து வந்துருச்சு. அப்ப எல்லாருமே வந்து ஒரு அரசியல் கட்சியை சார்ந்து ஒரு அரசியல் இயக்கங்களை சார்ந்து இருக்கிறார்கள் என்று தமிழ்நாட்டில் வந்து பொதுவாக வந்து தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் வந்து தனி பெரும்பான்மையோட ஒரு கட்சி வந்து தனிச்சையா நின்று வெற்றி பெற முடியாத சூழல் உருவாகிறதுக்கு காரணமே வந்து இதுதான். எல்லா பல கட்சிகளை ஒன்றிணைத்து ஒரு கூட்டணியை அமைச்சு அதுக்கப்புறம் தான் வந்து ஆட்சியை பிடிக்கக்கூடிய சூழல் வந்து இன்றைய தலைமுறை இளைஞர்கள்ட்ட வந்து உருவாயிருக்கு. இப்ப திமுக வந்து திமுக தனிச்சு நின்று ஜெயிச்சிருக்குமா? பெரிய கேள்விக்குறிதான். அதிமுக வந்து இன்றைய காலகட்டத்தில் தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா? பெரிய ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு வந்து நடந்திருக்கலாம். ஆனா இப்போது வந்து அந்த மாதிரியான சாத்தியக்கூறுகள் கிடையவே கிடையாது. இதற்கு முழுக்க காரணம் தந்தை பெரியார் அவர்கள் தான். அந்த தந்தை பெரியார் அவர்களை கொள்கை தலைவர்கள் ஒன்றாக வந்து விஜய் அவர்கள் வந்து வச்சிருக்கிறாரு. அடுத்தது காமராஜர் அவர்கள் கர்ம வீரர். ஒரு ஏழை எளிய மக்களுடைய குழந்தை வந்து ஏன் படிக்கல அப்படின்னு கேட்டா வறுமை. ஏன் வறுமை? நான் வந்து பிள்ளைய வந்து படிக்க வச்சுட்டுனா சாப்பாடு அவனுக்கு யார் போறது அப்படின்ற அந்த ஒரு நிலையை அறிஞ்சு மதிய சாப்பாடு நான் போடுறான், பிள்ளைய படிக்க வைங்க, நான் சாப்பாடு போடுறேன் படிக்க வைங்கன்னு சொல்லி அவ்வளவு மிகப்பெரிய ஒரு தலை சிறந்த தமிழகத்தில் உள்ள தலை சிறந்த ஒரு அரசியல்வாதி, ஒரு சமூக பாட்டாளி அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஆளா வந்து நம்ம காமராஜர் ஐயாவை வந்து பார்க்கலாம். அவரை வந்து கொள்கை தலைவராக ஒருத்தர் போட்டிருக்காங்க. வீரமங்கை வேலு நாச்சியார் அவங்கள பத்தி பொதுவா வந்து எல்லாருமே வந்து தெரிஞ்சிருப்பீங்க. அவர்களை பத்தி நம்ம வந்து வேற ஒரு பதிவுல வந்து முழுமையா பார்ப்போம். அவங்க வந்து அதாவது தென் மாவட்டத்தை சார்ந்தவர், அதாவது சிவகங்கை அந்த பகுதியை வந்து சார்ந்த சிவகங்கை, மதுரை, திருநெல்வேலி அந்த பகுதியை சார்ந்த வந்து ஒரு மாவீர பெண்மணி. அவங்கள பத்தி நம்ம தனி ஒரு வீடியோவை பதிவு பண்ணலாம். அவர்களை அதாவது வீரமங்கை வேலுநாச்சியார் வந்து ஒரு கொள்கை தலைவரா வந்து ஏற்றுக்கிட்டாங்க. அடுத்தபடியா வந்து அஞ்சலை அம்மாள் அவர்களை வந்து கொள்கை தலைவரா வந்து விஜய் ஏற்றுக்கிட்டாரு. இப்ப இந்த அஞ்சலை அம்மாளை பற்றி நம்ம வந்து கண்டிப்பா வந்து ஒரு 2 நிமிடம் வந்து பேசியாகணும். அஞ்சலை அம்மாள் யாரு? ஒரு சுதந்திர போராட்ட தியாகி. அவங்க ஏன் வந்து சுதந்திர போராட்ட தியாகி வந்து ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்களே, ஏன் வந்து அஞ்சலை அம்மாள் சூஸ் பண்ணாங்க? அவங்களோட சாய்ஸ் வந்து ஏன் அஞ்சலை அம்மாளா இருந்துச்சு? அஞ்சலை அம்மாள் மட்டும் சுதந்திர போராட்டத்தை போராடினாங்களா? மற்ற யாரும் போராடலையா? அஞ்சலை அம்மாள் மிக முக்கியமான ஒருவர். அதனால வந்து அஞ்சலை அம்மாள் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. அஞ்சலை அம்மாளை தவிர்த்து மற்றவர்களும் இருக்கிறாங்க. இந்தியா முழுவதும் இருக்கிறாங்க. அஞ்சலை அம்மாள் போன்று ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வந்து போராடிய பெண்மணிகள் வந்து இந்தியா முழுவதும் தமிழகம் முழுவதும் இருந்திருக்கிறாங்க. அதுல வந்து ஏன் வந்து குறிப்பா வந்து அஞ்சலை அம்மாளை வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து கொள்கை தலைவரா அறிவிச்சிருக்காங்க? வன்னியர் வாக்கு வாங்கணும் இல்ல, அப்ப வன்னியர்ல இருந்து ஒரு ஆளை வந்து நம்ம பிடிக்கணும்ல, அதற்காகத்தான் வந்து அஞ்சலை அம்மாளை வந்து அவங்க கொள்கை தலைவரா ஒன்று காட்டியிருக்காங்க. வேற ஒண்ணுமே கிடையாது. தமிழ்நாட்டுல வந்து பெரும்பான்மை மக்கள் தொகை கொண்ட ஒரு சமுதாயம் எதுன்னா 2 சமுதாயத்தை சொல்லலாம். ஒண்ணு பட்டியலின சமுதாயம், இன்னொன்னு வந்து வன்னியர் சமுதாயம். அதுக்கப்புறம் தான் வந்து அடுத்தடுத்த சமுதாயங்கள்லாம் வராங்க. அப்ப வன்னிய மக்களை வந்து கவரணும்னா நம்ம வந்து அந்த கம்யூனிட்டியில இருக்கிறவங்க யாராவது வந்து நம்ம வந்து ஒருத்தவங்களை வந்து நம்ம வந்து காட்டணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் வந்து அஞ்சலை அம்மாள் அவர்களை வந்து அவங்க வந்து கொள்கை தலைவர்கள் ஒருவராக வந்து காட்டியிருக்காங்க. நீங்க வந்து சுதந்திர போராட்ட தியாகி அப்படின்றதுக்காக நீங்க அஞ்சலை அம்மாளை சூஸ் பண்ணீங்கன்னா, சுதந்திர போராட்டத்திற்கு முதன்மையானவர் முக்கியமானவர் வந்து காந்தியடிகள் தானே, அவரை வந்து காட்டுக்கலாமே. காந்தியடிகள் வந்து தமிழர் கிடையாது இல்ல, அப்புறம் அம்பேத்கர் தமிழரா? இந்த கேள்வி எல்லாத்துக்கும் எழும்ல. அது கிடையாதுங்க. அம்பேத்கரை போட்டாதாங்க இங்க இருக்க பட்டியலான மக்களை ஓட்டு வாங்க முடியும்.
அந்த மக்கள் இன்னும் படிக்கல இல்ல, அவங்களுக்குலாம் அறிவு கிடையாது இல்ல, அவங்க இன்னமும் கோமணத்தை கட்டிக்கிட்டு கையை கட்டி ஐயா சாமி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால அம்பேத்கர் புகைப்படத்தை காட்டிட்டேன்னா அந்த மக்கள் என்ன பண்ணுவாங்க, அட்டே விஜய் பாரு அப்பா நம்ம தலைவர் அம்பேத்கர் படத்தை போட்டாரு, அப்ப நம்ம ஓட்டு ஃபுல்லா அவருக்கு தானே போடணும். அம்பேத்கர் வந்து யாராச்சும் இது வரைக்கும் போட்டிருக்காங்களா, கொள்கை தலைவரை ஏத்துருக்காங்களா, அப்ப நம்ம ஓட்டு வந்து விஜய் அவர்கள் தானே போடணும். ஏன்னா அம்பேத்கரை வந்து கொள்கை தலைவரை வந்து ஏத்துக்கிட்டாரு. அப்படி என்று அந்த படிப்பறிவு இல்லாத இன்னமும் படிக்காத பட்டியல சமுதாயத்தில் இருக்கிற இளைஞர்கள் வந்து அந்த மக்கள் வந்து அப்படியே வந்து கோமணத்தை அவுத்து போட்டு அப்படியே விஜய்க்கு வந்து ஓட்டு போட்டுருவாங்க. அப்படி என்று அந்த சிந்தனையில இருந்துதான் வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து தன்னுடைய கொள்கை தலைவர்கள் ஒருவரா அப்படின்னு வந்து காட்டியிருக்காங்க. இது விமர்சனம் இருந்தா விமர்சனம் பண்ணுங்க. என்னுடைய பார்வையில இருந்து இதுதான், அம்பேத்கர் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு பட்டியலின மக்கள் ஓட்டு வாங்குவதற்கு, அஞ்சலி அம்மாள் புகைப்படத்தை பயன்படுத்துவதற்கு வன்னியர் மக்கள் ஓட்டு வாங்குவதற்கு, காமராஜர் பற்றி சொல்லணும்னா காமராஜர் வந்து இன்னைக்கு இன்றைய அரசியல்ல வந்து ஒரு கம்யூனிட்டி வந்து காமராஜர் வந்து அவங்களுடைய சாதி கட்சி அந்த கட்சி இந்த படிவ அந்த என்ன சொல்ல லெட்டர் பேர் கட்சி சொல்லுவாங்கல்ல, அதுலயும் வந்து காமராஜர் வந்து அதாவது அந்த சாதி பேரை சொல்லியே வந்து காமராஜர் பெயரை வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப தந்தை பெரியார் வந்து ஏன் பயன்படுத்துறாங்கன்னா, தந்தை பெரியார் வந்து இடைநிலை சாதிகள் பிறந்திருக்கும் ஏகப்பட்ட மனிதர்கள் வந்து அதாவது நல்ல எண்ணம் கொண்ட மனிதனை மனிதனாக நேசிக்கக்கூடிய இடைநிலை சாதியில் பிறந்த மனிதர்கள், அந்த இடைநிலை சாதியில் பிறந்தவர்கள் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சாதியற்றவர்களாக வந்து சாதி வேணா மதமும் வேணாண்டா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வந்து திராவிட கட்சிகளிலும் திராவிட இயக்கத்திலும் வந்து பயணிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. இப்ப அவங்களெல்லாம் நம்ம வந்து பிடிக்கணும்னு நம்ம தந்தை பெரியார் தானே வந்து நம்ம வந்து சொல்லி ஆகணும். தமிழ்நாட்டு அரசியலினாலே வந்து தந்தை பெரியார் புறக்கணிச்சு பண்ண முடியாது. அதற்காக வந்து தந்தை பெரியாரோட புகைப்படத்தை வந்து அவங்க பயன்படுத்தியிருக்காங்க. சரி, இதெல்லாம் நீங்க சொல்றதெல்லாம் சும்மா. விஜய் வந்து உண்மையாவே வந்து அந்த கொள்கை தலைவர்கள் வந்து கடைபிடிக்கிறாங்க அப்படின்னா, தந்தை பெரியாரை வந்து ஒரு பாலியல் குற்றவாளியாக இன்று இருக்கிற சீமான் எவ்வளவு விமர்சனம் பண்ணான், ஒரு கண்டன அறிக்கை அந்த எதுவுமே கிடையாது. ஏன்னா வந்து சீமான் வந்து அவருடைய நண்பர் அப்படின்ற அடிப்படையில் வந்து அவர் வந்து தந்தை பெரியார் சொன்னாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், புரட்சியாளர் அம்பேத்கர் சொன்னாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், அஞ்சலி அம்மாளை சொன்னாலும் கண்டுக்க மாட்டோம், வீரமங்கை வேலுநாச்சியார் சொன்னாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம், காமராஜர் சொன்னாலும் நாங்கள் கண்டுக்க மாட்டோம். எங்களுடைய ஆட்சி வந்த பிறகு அதை நாங்கள் வந்து எப்படி வந்து நாங்கள் வந்து அவங்கள வந்து பனிஷ் பண்ணணுமோ அப்படி நாங்கள் பனிஷ் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி வந்து அவர்கள் வந்து ஒதுங்கி போல தெரிஞ்சுதான் வந்து இதெல்லாம் நம்ம வந்து நம்மளுக்கு இது தேவை கிடையாது, மக்களை ஏமாற்றுவதற்கு மக்களை குழப்புவதற்கு மட்டும்தான் வந்து இந்த கொள்கை தலைவர்கள் போட்டு அவங்களுடைய அலுவலகத்துல வந்து அந்த சிலைகளை திறந்து இதெல்லாம் வந்து எதுவும் சொல்றதுக்கு இல்லை. நீங்களே வந்து உங்களுடைய புரிதலுக்கு நான் விட்டுறேன். விஜய் அவர்களுடைய அரசியல் புரிதல் என்னுடைய பார்வையில் இதுதான். இதனாலதான் வந்து இந்த கொள்கை தலைவர்னு சொல்லி இந்த 5 பேரை வந்து காட்டியிருக்கிறது. ஏன்னா வந்து இந்த சுதந்திர போராட்டம் சொன்னால, சுதந்திர போராட்ட தியாகியா வந்து அஞ்சலி அம்மாள் இருந்தாங்க. அவங்க வந்து காந்தியடிகளை போட்டுக்கலாம், ஆனா காந்தியடிகளை போட்ட தமிழ் அம்பேத்கர் ஏன் போட்டாங்க, அம்பேத்கரை வந்து பட்டியல் சமுதாயத்து மக்களோட ஓட்டு வாங்கணுன்றதுக்காக வந்து அந்த கணக்கு பண்ணி வந்து அம்பேத்கருடைய புகைப்படத்தை வந்து அவங்க வந்து போட்டிருக்காங்க. இப்போ வந்து கட்சியுடைய மாவட்ட செயலாளர்கள்லாம் வந்து அறிவிச்சாங்க. அது எத்தனை பேர்த்துக்கு வந்து பட்டியல் சமுதாயத்து மக்களுக்கு வந்து மாவட்ட செயலாளர்கள் ஒதுக்குனாங்களே தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கு. அதே போல வந்து இன்றைய இளைஞர்கள் வந்து அரசியல் புரிதல் இருக்கிறதா அப்படி என்று அவருடைய மொபைல் போன்ல வந்து பார்த்தாலே தெரிஞ்சிடும். இன்றைய காலகட்டத்தில் வந்து அரசியல் நம்மளுக்கு வந்து எதுவுமே எந்த அரசியல் புரிதலும் இல்லைன்னா கூட 1 மணி நேரம் வந்து இந்த ஈவினிங் டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எல்லா தொலைக்காட்சியிலையும் வந்து அதாவது செய்தி தொலைக்காட்சியில பாத்தீங்கன்னா இந்த டிபேட் வைப்பாங்க, விவாத மேடை, நேருக்கு நேர், இதை போன்ற டிபேட் எல்லாம் வைப்பாங்க. அந்த டிபேட் பார்த்தாலே தெரிஞ்சிடும் எந்த கட்சி சார்ந்த நிர்வாகிகள், எல்லா கட்சி சார்ந்த நிர்வாகிகளும் வந்து அதுல வந்து பங்கு பெறுவாங்க. எந்த கட்சி நிர்வாகிகள் வந்து மக்கள் நலனை சார்ந்து மக்களுக்காக பேசக்கூடிய கட்சிகள் எது, உழைக்கும் மக்களுடைய வழியையும் அவருடைய அரசியலும் பேசும் கட்சி எது அப்படி என்று அந்த டிபேட்ல விவாதத்தை பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும். ஆனா எத்தனை இளைஞர்கள் வந்து அதை பாக்குறாங்கன்றது, அதாவது இளைஞர்கள் யாருமே பார்க்கல அப்படின்ட்டு வந்து நம்ம குறை சொல்வதற்கு குற்றச்சாட்டுவதற்கு நம்ம வரல.
விஜயை ஆதரிக்கக்கூடிய பெரும்பான்மையான இளைஞர்கள் வந்து பார்க்கிறார்களா? அதை தான் நம்ம சொல்றோம். மற்றபடி வந்து ஒட்டுமொத்த இளைஞர்களே வந்து பார்க்கல அப்படின்னு சொல்ல. விஜயை ஆதரிக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து அந்த டிபேட், அந்த விவாதத்தை பாக்குறாங்களா? குறிப்பா வந்து என்னுடைய தங்கச்சிகள், நம்ம ஊர்ல நிறைய பேர் இருப்பாங்களே, தம்பிகள், விஜய் ரசிகர்கள் எல்லாமே இருப்பாங்களா, அவங்களுக்கு தான் நம்ம கேட்கறோம். நம்ம பாக்குறாங்களா? அப்ப ஒரு நமக்கு வந்து அரசியல் புரிதல் இருக்கிறதா இல்லையா என்பதை தாண்டி ஒரு அரசியல் புரிதலோடு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு சூழல் வந்து நம்ம உருவாகணும்னா முதல்ல வந்து ஒரு 3 தலைவர்களுடைய புத்தகங்கள் வந்து நம்ம வந்து படிச்சுட்டாலே வந்து அரசியல் புரிதல் வந்து தெளிவடைஞ்சிடும் அப்படின்றது என்னுடைய பார்வை. கார்ல் மார்க்ஸ், புரட்சியாளர் அம்பேத்கர், தந்தை பெரியார், நம்மளுடைய புரிதலுக்கு சொல்றேன். இன்னும் பல தலைவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் புரிதலுக்காக வந்து இந்த 3 தலைவர்களுடைய புத்தகங்களையும் இவர்களுடைய அரசியல் நிலைப்பாட்டையும் படிச்சுட்டாலே வந்து அவர்களுக்கு ஒரு தெளிவு பிறக்கும். நமக்கு நாம யாரை தலைவனாக ஏற்க வேண்டும், யாரை தலைவனாக ஏற்கக்கூடாது அப்படின்ற ஒரு புரிதல் வரும். நம்ம வந்து ஒரு தலைவனை ஏற்றுக்கணும்னா என்னுடைய வலியையும் என்னுடைய உணர்வையும் எவன் ஒருவன் புரிந்து கொண்டு எனக்காக போராடுகிறானோ அவன் தானே என்னுடைய தலைவனாக இருக்க முடியும். சும்மா வந்து படத்துல வந்தாரு, செம்மையா ஃபைட் பண்ணாரு, டான்ஸ் அவரை மாதிரி ஆடவே முடியாது, வசனம் அவரை மாதிரி தெரிக்க விட முடியாது, அதற்காக போயிட்டு அவர் கூட போய் நிற்க முடியுமா? அரசியல் என்பது மக்கள் நலனை சார்ந்து இருக்கணும். மக்களுடைய வழிகள் வந்து புரிந்து கொண்டு அந்த மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடக்கூடிய எத்தனையோ கட்சிகள், குறிப்பா கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி ஒரு தியாகம் செய்த கட்சிகள் வந்து இந்திய வரலாற்றில் இல்லை, உலகத்துல இருக்க கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி மக்களுக்காக இறங்கி போராடிய கட்சி உலகத்துல ஏதாவது ஒரு கட்சி இருக்கா? கம்யூனிஸ்ட் கட்சி வந்து மக்களுக்காக அவ்வளவு போராட்டங்களையும் அவ்வளவு தியாகங்களையும் வந்து அவர்கள் வந்து அதிகாரத்தை பகிர வேண்டும் அப்படின்றதுக்காக கிடையாது. ஒடுக்கப்பட்ட மக்கள் நியாயம் கிடைக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு நியாயம் கிடைக்கணும், ஒடுக்கப்பட்ட மக்கள் அதிகாரத்தை கைப்பற்றணும். அதுதான் வந்து கம்யூனிஸ்டோடைய நோக்கமே. எத்தனை நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற கம்யூனிஸ்ட் கட்சிகள் தலைவர்களே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட தலைவர்கள், அவர்கள் வளர்ந்த விதம்லாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தலைவருக்கும் வந்து மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்கு. அந்த மக்களுக்காக களத்தில் இறங்கி போராடி அவர்கள் உயிருக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தக்கூடிய நிலையிலும் கூட வந்து மக்களுக்காக வந்து நின்றுருக்காங்க. நீங்க வந்து ஜெய்பி படத்தை கூட பார்த்துருப்பீங்க. அந்த ஒரு சம்பவமே வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்ந்த ஒரு நிர்வாகியால தான் வந்து வெளியே கொண்டு வர முடிஞ்சது. அவர்களால தான் வந்து அந்த பெண்மணிக்கு வந்து ஒரு நீதி வந்து பெற்று கொடுக்க முடிஞ்சது. அந்த அளவுக்கு வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து இன்றளவும் வந்து போராடிட்டு வந்துட்டு இருக்காங்க. வாச்சாத்தி கொலையா இருக்கட்டும், வாச்சாத்தி சம்பவமா இருக்கட்டும், மாஞ்சோலை எல்லாத்துலயுமே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் இல்லாம இருக்காது. இன்று கூட வந்து ஒரு அவலமான ஒரு நிலை, வேங்க வயல்ல வந்து எவ்வளவு பெரிய ஒரு அவலமான நிலை இருக்கு. இந்த இதுல கூட வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் தான் வந்து களத்தில் நிற்கிறாங்க. அதனால வந்து இன்றைய இளைய தலைமுறையில் வந்து அரசியல் புரிதலோடு வந்து எந்தெந்த கட்சிகள் வந்து யாராருக்கா, ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு வரலாறு இருக்கு. அந்த கட்சிகளோட வரலாறு எடுத்து நீங்க பார்த்தாலே வந்து தெரிஞ்சிடும் கம்யூனிஸ்ட் கட்சியோட வரலாறு என்ன, திராவிட கட்சிகளோட திராவிட கட்சி என்றாலும் வந்து திமுக. ஏன்னா அதிமுக வந்து திராவிடமே இல்லைன்னு சொல்ற மாதிரி அவங்க வந்து அதை டிக்ளேர் பண்ணிட்டு பிஜேபியோட வந்து ஐக்கியமாகிற ஒரு சூழல் வந்து உருவாகுது. அதனால வந்து திராவிட கழகத்துடைய வரலாறுகள், அதே போல வந்து மற்ற ஒடுக்கப்பட்ட மக்கள்ல இருந்து வந்த தலைவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. அதனால வந்து இன்றைய தலைமுறைகள் வந்து, அதாவது விஜயை வந்து நீங்க ஆதரிங்க, விஜயை வந்து ஏற்றுக்கொள்ளுங்கள், அது பிரச்சனை கிடையாது. ஆனால் விஜய் வந்து யாருக்கான அரசியல் செய்கிறார்? விஜய் வந்து யார் சொல்லி அரசியல் கட்சி ஆரம்பிச்சிருக்கிறார்? யாருக்கான அரசியலை வந்து அவர் வந்து முன்னெடுக்கிறார்? இந்த கேள்வியெல்லாம் வந்து விஜயை ஆதரிக்கக்கூடிய இளைய தலைமுறை அவர்களுக்கு வந்து இருக்க வேண்டும். அதுதான் வந்து நம்மளுடைய கேள்வியாவே இருக்கு. ஏன்னா வந்து விஜயுடைய அரசியல் புரிதல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1 ஆண்டு வந்து முடிஞ்சு 2ஆம் ஆண்டு வந்து தொடக்க விழா வந்து நடத்தினாங்க. இன்று வரை வந்து விஜய் வந்து மக்களை வந்து நேரடியாக போய் சந்திக்கக்கூடிய ஒரு சூழலே உருவாகல. இந்த பரந்தூருக்கு போயிட்டு வந்தாரு, அது கூட வந்து அந்த மக்களை சந்திக்கல, அங்க போயிட்டு பேசிட்டு வந்துட்டாரு. அங்க இருக்கிற மக்களை வந்து நேரடியாக கூப்பிட்டு அவங்களோட வந்து ஒரு உரையாடல் வந்து நடத்திருக்கலாம். ஆனா வந்து அப்படி எதுவுமே செய்யல. அவரு
ஏன்னா வந்து போலீஸ் பாதுகாப்பு கேட்டாங்க, போலீஸ் எல்லாமே கேட்டாங்க. நீங்க வந்து அந்த மக்கள்கிட்ட உரையாடுறதுக்கு வந்து நீங்க வந்து போலீஸ் பர்மிஷன் கிட்ட உங்களை வந்து பேசுறதுக்கு அனுமதி கொடுத்த அந்த காவல்துறை அந்த மக்கள்கிட்ட வந்து உரையாடுவதற்கு வந்து உங்களுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்துக்க மாட்டாங்களே. விஜயோடைய அரசியல் புரிதல் இதுதான், நல்லா பாத்துங்க. பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம் என்று அந்த மக்களுக்காக அந்த மக்களுக்காக குரல் கொடுக்க போன விஜய் அவர்கள் வந்து அந்த மக்களே சந்திக்கிற அங்க போயிட்டு நின்று பரந்தூர் விமான நிலையம் வேண்டாம், நாங்க வந்து வளர்ச்சியை தடுக்கல, இங்க விமான நிலையம் வேண்டாம், வேற இடத்துல கட்டுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு கேட்குற. வேற இடத்துல கட்டுவதும் கட்டாததும் அது அரசாங்கத்துடைய ஒரு செயல்பாடு. ஆனா வந்து எந்த மக்களுக்காக நீங்க அந்த களத்துல போய் நின்னீங்க? அந்த மக்களை வந்து நேரடியா அவர்களை போய் சந்தித்தீர்களா? இதுதான் மிகப்பெரிய அப்போ கேள்வியா இருந்துச்சு. அதனாலதான் வந்து விஜயோடைய அரசியல் புரிதல் நம்மளுடைய பார்வையில் எப்படி இருக்கு அப்படி என்பதுதான் வந்து இந்த வீடியோல பதிவு பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, நீங்களும் லைக் பண்ணுங்க. உங்கள் ஆதரவு நோக்கி என்றும் காத்திருக்கிறோம். நன்றி, வணக்கம்.